வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். கிளாம்பாக்கத்தை விடுங்கப்பா. புதியதாக நமது சென்னையில் பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் திறக்கப்பட உள்ளது. இதனால் சென்னை வாசிகள் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். அப்படி நமது சென்னையில் புதியதாக என்ன பேருந்து நிலையம் திறக்கப்பட இருக்கிறது என்பதையும் அதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னையை அடுத்த திருமழிசை குத்தம்பாக்கத்தில் ரூபாய் 427 கோடியில் புதியதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் அனைத்தும் தற்போது முடிந்த நிலையில் எப்பொழுது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பயணிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ளது. அப்பொழுது நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் என்பதால் அதற்குள் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அசூர வளர்ச்சியை கண்டு வருகிறது. நகரில் ஏற்படும் வாகன போக்குவரத்து அதிகரிப்பு மற்றும் மக்கள் நெருக்கம் ஆகியவைகளுக்கு தீர்வு காண வேண்டிய உள்கட்டமைப்பு வசதிகள் சென்னை புறநகர் பகுதிகளிலும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சென்னை கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்கள் உள்பட அனைத்து வெளியூர்களுக்கும் அரசு மற்றும் தனியார் ஆம்னி பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இதன் காரணமாக கோயம்பேடு சுற்று வட்டார பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. இதற்கு தீர்வு காணும் விதமாக சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையம் பராமரிப்பிலும் பக்காவாக இருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்கள் சேலம், திருச்சி, கடலூர் என பல்வேறு நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆந்திரா செல்லும் பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் சென்னையை அடுத்த திருமழிசை குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டது. 24.8 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 336 கோடி செலவில் இந்த பேருந்து நிலையம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இதற்கான பணிகள் தொடங்கின. 5 லட்சம் சதுர அடி பரப்பில் அமைந்து வரும் இந்த பேருந்து நிலையத்தில் ரூபாய் 2 கோடியில் சாலை மேம்பாட்டு பணிகள், ரூபாய் 10 கோடியில் பணிமனை, போலீஸ் நிலையம் ஆகியவையும் கட்டப்பட உள்ளன. இதனால் பேருந்து நிலைய திட்ட மதிப்பு ரூபாய் 427 கோடியாக உயர்ந்தது. தற்போது இந்த பேருந்து நிலையத்தில் பெரும்பாலும் பணிகள் முடிந்துவிட்டன. இந்த பேருந்து நிலையம் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது.